வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, நீ சாகும் வரை வாழ்வது வாழ்க்கை அல்ல, மக்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னவர். பாசம் குறுகிய வட்டம், சேவைங்கிறது பெரிய வட்டம். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காட்டும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். கொரோனா காலத்துல தான் எல்லாருக்கும் மூச்சு காற்றினுடைய அருமை தெரிஞ்சிச்சு. ரொம்ப அருமையான தலைப்பு. ஒன்று பாசம், இன்னொன்று சேவை. நீங்கள் இது ரெண்டில் எது ஒசந்ததுன்னு இங்க கேள்வி கேட்கல. பாசம் உயர்ந்ததா சேவை உயர்ந்ததா அப்படியெல்லாம் இங்க கேள்வி கேட்கல. ஒரு பெண் என்று பார்க்கிற பொழுது அவளை பாசத்தின் வடிவம் என்ற காரணத்தினால் போற்றுகிறோமா, அல்லது அவள் சேவை செய்கிறாள் என்பதற்காக போற்றுகிறோமா? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பெரும்பாலும் பட்டிமன்றங்களில் ஒரு அணியை தாக்குற மாதிரி இருக்கும், ஒரு அணியை ஏசுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ரெண்டு பேருமே பெண்மையினுடைய பெருமையை தாங்க போற்ற போகிறாங்க. அதுவே ஒரு பெரிய புரட்சி இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நோக்கத்திற்காகத்தான் பேச போகிறார்கள். ஆனால் இரண்டு பாதைகளை அவர்கள் கைகளிலே எடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர கற்கண்டும் மோதினால் விழக்கூடியது சர்க்கரை துகளாகத்தானே இருக்க போகிறது. அப்படித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த பெண்மணிகள் மிக அழகாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் இயற்கை சார்ந்து, குறிப்பாக பெண்கள் இயற்கை சார்ந்து வந்துவிட்டால் தானாக அவர்கள் வீட்டையும் இயற்கை பக்கம் திருப்பி விட முடியும் என்ற நம்பிக்கையோடு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி அவர்கள் இந்த உலகம் மகளிரை போற்றுவதற்கு பெரும் காரணம் அவர்கள் சேவை சிகரங்களாக இருப்பதால் தான் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். அவரை அன்பு பாராட்டி உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கின்றேன். இயற்கை அன்னையின் அருள் கடாட்சத்தோடு திருச்சி நகைச்சுவை மன்றம் மகளிர் தினத்தை ஒட்டி நடத்தி கொண்டிருக்கிற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் தலைமை ஏற்றிருக்கிற திருமதி கௌரி ஜெகதீஷன் அவர்களே, முன்னிலை வகித்த திருமதி கலாவதி சண்முகம் மேடம் அவர்களே, இறைவணக்கம் கூறி அமர்ந்த அழகாக பாடி அமர்ந்தீங்க திருமதி கௌசல்யா தியாகராஜன் அவர்களே. இவங்கெல்லாம் யாருன்னா திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய அறங்காவலர்கள். ஸோ 25 வருஷம், அதாவது வெள்ளி விழா கண்ட நம்ம நகைச்சுவை மன்றத்துக்கு அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய இவங்க சேவை சிகரங்களா இல்லையா? கண்டிப்பாக இவங்க சேவை இல்லாமல் எப்படி இந்த ஒரு மேடை அமைக்கப்பட்டது, எப்படி நம்ம இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தோம், எப்படி உடனே அவங்களுக்கெல்லாம் வணக்கம்னு சொன்ன பொழுதே நினைச்சேன், என்னடா இவங்க அவங்களெல்லாம் இழுக்கிறாங்களேன்னு. அடுத்ததான் வர நடுவர் அவர்களே, எம்பிஆர் சுற்றி பார்த்தீங்கன்னா எம்பிஆர்னு இருந்தது. இந்த எம்பிஆரை நான் எப்படி பார்க்குறேன்னா, எம்னா மகளிர், பீனா பெரிதும், ஆறுனா ரீசன், அதாவது கொண்டாட காரணம். மகளிரை பெரிதும் கொண்டாட காரணம் முனைவர் பார்கவி ராஜா அவர்களுடைய சீரிய தலைமையில் நடத்தப்படுகிற இந்த என்பிஆர் ஃபுட்ஸு, குமுதம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் குரியர் அவர்களுடைய சேவை தான், சிறப்பு சேவைகள் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் தரப்பு அணிக்கு அவங்களே முன்னுதாரணமாக வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ இது போதாதா சேவை சிகரம் அப்படின்னு பாராட்டுறதுக்கு? இதுக்கு நல்ல பலமாக கை தட்டலாம், ஒன்றும் மனசில் வச்சுக்கவே வேண்டாம். அடுத்ததாக ஒரு நிகழ்வு, இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்திருந்தாங்க. வந்த உடனே எங்கள் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபு, அவங்க பேர் வந்து இளஞ்சியம், வேகமாக என்னையும் பார்க்காம பேஷண்ட்டோட கேஸும் எடுக்காமல் ஒரு நோட்டை தேடி எடுத்தாங்க, ஒரு பெண்ணை தேடி எடுத்தாங்க. வேகமாக போய் அந்த மேடம் கையில் கொடுத்து, மேடம் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் அப்படின்னாங்க. அந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, when your signature turns into an autograph சொன்னது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அந்த சக்ஸஸ் சுந்தரியாக இன்று நம்மிடையே சிங்க பெண்ணாக, சேவை சிகரமாக, நம்முடைய பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் வேற யாரும் இல்லை, விசு என்று அழைக்க நான் செல்லமா சொல்லிக்கிறேன், விஜயசுந்தரி மேடம் அவர்களே. இப்படிலாம் பாராட்டுவீங்கன்னு தெரிஞ்ச என்கிட்ட படிக்கிற பையனை ஒண்ணுங்கிற காசு வச்சு வேன் வச்சாது கூட்டிட்டு வந்திருப்பேன், ஒரு மரியாதையாவது கிடைக்கும். கவலையே வேண்டாம், இதை வந்து லைவா நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். அதை போட்டு நான் கவலைப்பட பண்ணி போட்டு காட்டி நம்ம இதை வந்து ஹிட் ஆக்கிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாச பறவைகளே அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறோம் என்னுடைய அன்பிற்கினிய தோழி. இவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. சமயபுரம் நாங்கள் நடந்து போனோம், அப்போ வந்து மோர் வந்துச்சுன்னு. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இதே சமயபுரம் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். கரெக்டாக 4 மணி இருக்குமா மேடம்? 4 மணி டைமில்
நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் தான் மேடம் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கு அந்தமான் நிக்கோபருக்கு. ஆனால் ஃபேமிலியில் ஹஸ்பண்டு போகிறாங்க, குழந்தை பொண்ணு போகுது, மகன் போகிறா அப்படி. ஆனால் நான் போகலை. ஏன் அப்படின்னா என் பேஷண்ட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு இது அந்தமான் நிக்கோபர் நான் என்றைக்கு வேணாலும் போய்க்கலாம். ஆனால் பேஷண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம், நடக்கிறோங்கிறது. பறவையா இவங்க சேவை செய்யறாங்க. நம்ம நாட்டில் இப்படி எதிரணி தலைவரை பாராட்டக்கூடிய தலைவர்கள் பெருகிட்டா நாடே சிறப்பா இருக்குமா? அருமையா சொல்றீங்க. எல்லாரையுமே பாராட்டுவோம். வேலையே இதுல இவங்க பாச பறவையா சேவை சிகரமா? எங்க தரப்புல இவங்க எப்பயும் வந்துட்டாங்க. இவங்க கிளீன் போல்டு, சரிங்களா? அடுத்து பாச பறவை அப்படின்னு பேச வந்திருக்கிற குரு ஞானாம்பிகா அவர்கள். இவங்களை பற்றி சொல்லும்போது சன் டிவி புகழ். இவங்க பாச பறவையாக இருந்திருந்தா வீட்டுக்குள்ளேயே தோசை சுட்டிக்கிட்டு, வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு கணவர் மகன் மகள்னு இருந்திருக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து மேடம் அவர்கள் இங்கே மேடை ஏறி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய சேவை இதுதான் சிகரத்தை எட்டி இருக்கு. இதை விட வேற என்ன சேவை சிகரம்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா இல்லையா? பத்தலை கரவொலி பத்தலை. இதை என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, அதே மாதிரி சேவை சிகரம்னு எங்கள் அணிக்கு சிறப்பு சேர்க்க சாத்தமை பிரியா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க லாஸ்ட்டாக எப்போ சாத்தமை சன் டிவியில் நம்ம பேசினது, இதை அவங்க இதுவாக சொல்கிறாங்க. ரீசெண்டாக கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் போய் சன் டிவியில் பேசிட்டு வராங்க. பாச பறவையாக இருந்தால் அவங்க வீட்டை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இல்லை நீ சேவை சிகரமாக மாறுன்னு இவங்க சேவை சிகரமாக ஆயிட்டாங்க. அதுதான் முக்கியம், உலகத்துக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சேவை சிகரமாக இருக்கக்கூடியவங்க சாத்தமை. சரி, ஓகே, நாங்கள்லாம் ஒரு சைடாக சேவை சிகரமாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னையும் உள்பட கொஞ்சம் கையை தட்டிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு மேடையை போட்டு நகைச்சுவை மன்றத்தில் செயலாளர் திரு சிவகுருநாதன் சார் அவர்கள் எங்களுடைய நெருங்கிய குடும்ப நண்பர். அவரை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி பொருளாளர் திரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய திருச்சி கண்டிப்பாக கை தட்டணும். திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் அறங்காவலர்கள் இவங்க எல்லாமே. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் என்னதான் பேசினாலும் திருச்சி மாநகரத்திலேருந்து ஒரு கூட்டமாக நாங்கள் கிளம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சேவை சிகர வணக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசம்னா என்னங்க? பாசம்னா என்ன? ஒருத்தர் மேலே, ஒரு பொருள் மேலே ஒரு அளவு கடந்த அன்பு. இது என்ன அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யும். ஒரு குறுகிய வட்டம். பாசத்தில் என் பையன் இருக்கான், ஒரு பையன் இருக்கான். என் பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைப்போமா? அடுத்த பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைப்போமா? எது பாசம்? கொஞ்சம் யோசிக்கணும், சரிங்களா? பாசம் குறுகிய வட்டம், சேவைங்கிறது பெரிய வட்டம். சேவை அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை எரித்து கொண்டு மனம் வீசும் ஊதுவத்தியை போல தன்னை உருக்கி கொண்டு ஒளி வீசும் மெழுகுவர்த்தி மாதிரி சேவை அப்படிங்கிறது மற்றவர்கள் நலனில் தன்னலமற்று தன்னை அர்ப்பணிக்கிறது. இதுதான் சேவை. இப்போ எப்பயுமே கையை தட்டலாம். ஏதோ கஷ்டப்பட்டு இவருங்க, நான் ஒரு மருத்துவர், நானும் எழுதி வச்சு சிலதெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கையை தட்டணும். இதில் அடுத்ததா எப்பயுமே நான் ஒரு இயற்கை மருத்துவர் இல்லையா, அதனால இயற்கையோடு இணைத்து தான் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புவேன். இப்போ நீங்கள் குடத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் குடிக்க முடியும்? ஒரு குறுகிய வட்டத்தில் தான் குடிக்க முடியும். குடத்து தண்ணி மாதிரி பாசம்னா ஒரு படி மேலே. நடந்தாலாறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ, அந்த மாதிரி சேவை. எப்படி போனாலும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் சேவை. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றோம் அப்படின்னா அந்த விளக்கினுடைய ஒளி மாதிரி பாசம் அப்படின்னா ஒரு படி மேலே தன்னுடைய இருப்பு மட்டுமே ஒளியையும் எல்லாருக்கும் சக்தியையும் கொடுத்து உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கக்கூடிய சூரிய ஒளி மாதிரி ஆனது சேவை. இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? தென்றல் காற்று மாதிரி பாசம் அப்படின்னா ஒரு படி மேலே நம்மளுடைய மூச்சு காற்று மாதிரி சேவை. மூச்சை நிறுத்தி பாருங்களேன் பார்ப்போம். ஒரு நிமிஷம். கொரோனா காலத்தில் தான் எல்லாருக்கும் மூச்சு காற்றினுடைய அருமை தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு மாதிரி பாசம் அப்படின்னா ஒரு படி மேலே
நம்ம பூமி தாய் பிரபஞ்ச சக்தி மாதிரியானது சேவை. ஸோ சேவையை வந்து நம்ம இந்த லெவலில் தான் வச்சு பார்க்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் பாசம் சேவை என்னங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி சேவையை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் நான் எடுத்து சொல்கிறேன். உலகத்தில் வந்து இன்றைக்கி மழைக்காலான அங்கங்கே முளைச்சிட்டு இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொடிக்கு காய் பாரம் இல்லை, ஆனால் காய்களுக்கு தான் கொடி பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருடைய கண்களிலையும் கண்ணீரை வர வைக்கிறது தான் பாசம். ஆனால் அந்த கண்ணீரையும் தன் திருக்கரங்களால் துடைத்து எறிவது தான் சேவை. சேவைக்கும் பாசத்துக்கும் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். 10 ரூபா காசு கொடுத்தாதான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வருவான் பையன். அதுலேயும் 10 ரூபா சேர்த்து அண்ணனுக்கு கொடுத்துட்டோன்னா அங்கே பங்கு சந்தை வந்துடும். அந்த சண்டையை அதுதான் பாசம். ஆனால் முகம் தெரியாத 3வது மனிதர்களுக்கு இப்போ புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், சென்னையில் அங்கே இருக்க முதியோர்களை படகுல ஏற்றி சென்றது, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்த்தது, இதெல்லாம் யார் செஞ்சது? சேவை. பாசம் என்றைக்குமே பங்கு போடும், சேவை என்றைக்குமே தன்னுடைய பங்கை அளிக்கும். இதுதாங்க சேவை. பாசத்துக்கும் சேவைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சரி, ஓகே, பங்கு போட்டாச்சு. பங்கு போடுற சண்டை வீட்டுக்குள்ளே நடக்குது. இப்போ ஒரு சண்டையை எடுத்துப்போமே. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 2 நாடுகளுக்கிடையே சண்டை நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நடந்துச்சு இல்லையா? நடக்கும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா பல நாடுகள் ஒன்று சேர்ந்து பேச வேண்டியிருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலேயே 2 மன்னர்களுக்கிடையே நடக்கவிருந்த போர், அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடக்கவிருந்த போரை தூது சென்று தன்னுடைய அறிவு சாதுரியத்தால், அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே பொற்காலம் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கிய காலத்தில் கல்வி, கேள்வி, வீரம் ஆகியவற்றில் தலை சிறந்து விளங்கியவர், தனக்காக வாழாது தமிழுக்காக அறமுறைகளை பரப்புவதற்காக தன்னுடைய பருவத்தை தமிழுக்கு ஈந்த தமிழ் வளர்த்த ஔவையை இந்த உலகம் இன்றளவும் கொண்டாடவில்லையா? இது சேவை இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் காலம் சென்ற பிறகும் அவர் பாராட்டப்படுகிறார், கொண்டாடப்பட கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் சேவை சிகரம் இல்லையா? அடுத்ததா எப்பயுமே ஒரு தாய் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேயே நம்ம எடுத்துக்குவோமே, 2 புடவை சேம் காஸ்ட்டு, இப்போ 5 புடவை கொடுத்துருக்காங்க, சேம் காஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னதான் கொடுத்தாலும் எனக்கு அந்த கலர் கிடைக்கல, எனக்கு இந்த கலர் கிடைக்கல, இந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த சண்டையெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சிவகுருநாதன் சார் ஏற்கனவே மெசேஜ் போட்டார். உங்களுக்கு புடவை நாங்கள் கொடுக்க போகிறோம், என்ன கலர் வேணும்னு கேட்டுட்டாரு. ஆனால் நாங்கள் பதில் சொல்லலை, அது வேறு விஷயம். ஸோ அந்த சண்டையெல்லாம் வரும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிற புடவையிலேயே சண்டை சச்சரவு வரும்போது வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, நீ சாகும் வரை வாழ்வது வாழ்க்கை அல்ல, மக்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னவர். இவர் வந்து யார் அப்படின்னா, இந்திய உரிமையினை பெற்ற ரோமன் கத்தோலிக்க அருட்சகோதரி. 40 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோருக்கு, நோயுற்றோருக்கு, அதாவது ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த வேற யாரும் இல்லை, அன்னை தெரசா அவர்கள் தான். இவர்களை இந்த உலகம் எப்படி கொண்டாடுச்சுன்னு கொஞ்சம் நான் சொல்கிறேன் பாருங்க. 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துச்சு, உலகம் வந்து கொண்டாடுது. 1980வது ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நாட்டில் வந்து உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருதை வந்து அவருக்கு கொடுத்து அவரை வந்து சிறப்பிச்சிச்சு. இது வந்து கொண்டாட்டம் இல்லையா? அதே மாதிரி சேவை சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருளாளர் தெரசா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி அவரை வந்து கொண்டாடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேவை சிகரமாக இருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களை இன்றளவும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். நடுவர் அவர்களே, இதுக்கு நீங்கள் நல்லா தலையாட்டம். நன்றி. என்னன்னா, அடுத்ததாக ஒரு விஷயத்துக்கு வருவோமே. பெண்கள் நம்ம எல்லாமே ஊதி அணைக்க நாங்கள் ஒன்றும் அகல் விளக்குகள் அல்ல, சூறாவளிக்கும் அணையாத சூரிய விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே, அதாவது நர்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நவீன நர்சிங்காக கொண்டு வந்து உருவாக்கியவர். அது மட்டும் இல்லாமல் கிரிமியன் போர் அப்படிங்கிற போரில் வந்து தன்னுடைய மருத்துவ சேவையை புரிஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு போர் நடக்கும்போது அப்படியே குவியலாக வந்து மக்களை வந்து பிணமாகவும் இல்லை கை கால் உடைந்து ஊனமாக அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கூட கிடைக்காது. அந்த இடத்துல விளக்கை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பணியாற்றி அவர்களுடைய
மருந்துகள் எல்லாம் போட்டு அவங்களுடைய நோய்கள் இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. இவங்க யாரு அப்படின்னா நர்ஸுக்கான பயிற்சி பள்ளியையும் முதலில் கொண்டு வந்த பெண். இவரை விளக்கேந்திய சீமாட்டி, கைவிளக்கேந்திய காரிகை, த லேடி வித் த லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுக்கும் அழைக்கிறாங்க. சரி, இது ஓகே, இது வந்து நம்ம அழைக்கிறோம். ஆனால் சேவை சிகரமான இவரை எப்படி இந்த உலகம் கொண்டாடுது அப்படின்னா, உலக நர்சஸ் டே, இன்டர்நேஷனல் நர்சஸ் டே இவர் பிறந்த நாளை ஒட்டி இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து சேவை சிகரத்தை உலகம் கொண்டாடலையா? இதை விட வேற என்ன பெரிய உதாரணம் வேணும்? முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காட்டும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். இது வந்து என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண் முதல்வர், முதல் பெண் முதல்வர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவகர், சுதந்திர போராளி. யாருன்னா கவிக்கோவி தென்றலில் காத்திருந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் தான். இவர் வந்து ஒரு சேவை சிகரமாக இருந்தாங்க. இவருடைய பிறந்த நாளை இந்த உலகம் எப்படி கொண்டாடுது அப்படின்னா, இந்தியாவில் மகளிர் தினமாக இன்றளவும் இவருடைய பிறந்த நாளை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இதை விட சேவை சிகரத்துக்கு இன்னும் என்ன உதாரணம் சொல்லணும்? இன்னுமே நான் இருந்தாலும் சொல்கிறேன். விழுந்து கடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்றவாறு இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆணி வேர் இவர் தான். இவர் யாருன்னா புரட்சி பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இவர் உலகம் எப்படி கொண்டாடுது? ஆகவே உங்களுடைய தொகுப்பான கருத்தை சொல்லும்படி பணிவோடு கேட்டு அது என்ன சொல்றோம் அப்படின்னா, பாராட்டி பத்மபூஷன் விருதை வந்து கொடுத்துச்சு. தொகுப்பான கருத்து நடுவர் அவர்களே, இந்த மாதிரி ஆயிரம் பெண்களை இந்த உலகம் இன்றளவும் சேவை சிகரங்களாக போற்றிக் கொண்டு தான் இருக்கிறது. இதையே வந்து முடிவாக ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கருத்தை வந்து நான் சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் மேலூர் அருகே உள்ள கிராமம் கொடிக்குளம். இந்த இடத்துல வந்து அங்கே ஆயி என்னும் பூரணம் அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காசு பணம் படித்தவங்க, செல்வாக்கு இருக்கிறவங்க தான தர்மம் செய்கிறாங்க, சரிங்களா? அது வேற விஷயம். இந்த பூரணமம்மாளுடைய கதை என்ன அப்படின்னா, இவருடைய கணவர் இறந்து 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சரிங்களா? அவர் கணவர் வந்து ஒரு வங்கியில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையை இவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வேலையை அவங்க செய்துட்டு அவருடைய ஒரே ஒரு பெண் மகள், அவங்களும் வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய காலத்திற்கு பிற்காலத்துக்கு தேவை, இப்போல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பென்ஷன் வேணும்னு போராடுறோம், ஆனால் பிற்காலத்துக்கு தேவைன்னு அவர் வந்து எதையுமே நினைக்காம தன்னுடைய பூர்வீக சொத்தான 7 கோடி மதிப்பிலான ஒரு சொத்தை அரசு பள்ளி அமைக்கிறதுக்காக கொடுத்துட்றாங்க, தானமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதையும் இந்த உலகம் எப்படி கொண்டாடுது அப்படின்னா, முதலமைச்சரின் சிறப்பு விருதினை வழங்கி கௌரவித்து கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த வகையில் ஒரு உண்மை சம்பவத்தை கடைசியாக நிறைவாக சொல்கிறேன். எப்படி வந்து சேவை சிகரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு, பாசமாக வளர்த்த ஒரு மகன் மூளைச்சாவு நடந்துருச்சு. மேடம்க்கு தெரியும் மூளைச்சாவுனா என்னன்னு. நடந்ததுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள்கிட்ட மருத்துவர்கள்லாம் போய் பேசுகிறாங்க. மூளைச்சாவு நடந்த இந்த குழந்தையினுடைய உறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தவர்களை செலுத்தி நம்ம வாழ வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு பாசத்தோடு வளர்த்த மகனுடைய உறுப்புகளை தானமாக கொடுத்து இன்றளவும் உயிர் வாழ்ந்து கொண்டு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது. இது யார் அப்படின்னா ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம். இது வந்து நம்மளுடைய திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் பொருளாளர் அவர்களுடைய சகலையினுடைய மகன். இதுதான் ரீசெண்டாக நடந்த நிகழ்வு. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு இல்லை. பாசங்கிறது குறுகிய வட்டம், சேவைங்கிறது பெரிய வட்டம். சேவைங்கிற வட்டத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் கொண்டாடப்படுவீங்க, நீங்கள் காலம் கடந்தும் வாழ முடியும். அப்படிங்கிறதுனால எங்களுடைய அணியின் சார்பாக மகளிர் பெரிதும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் சேவை சிகரமே, சேவை சிகரமே, சேவை சிகரமே என்று ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக அருமையாக சேவை சிகரங்களே என்று கருத்துக்களை எடுத்து வைத்தார். சொல்லப்போனால் இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு கூட போடலாம் போல இருக்கு இந்த பட்டிமன்றத்தை. அந்த அளவுக்கு கருத்துக்கள் இது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து பொழப்பே எங்களுக்கு மேடையில் பேசுறது, வகுப்பில் பேசுறது இதுதான்.
ஆனால் மருத்துவத்துறையில இருந்து இவங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது இவங்க சங்க இலக்கியத்தில் ஒரு சான்று காட்டினா இவங்க ஒரு சங்க இலக்கியத்தில் சான்று காட்டுறாங்க. எங்கள் பையங்க முனைவர் பட்ட ஆய்விலேயே சான்று காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க.